3.5 ஆண்டு கால ஆட்சியில இது இப்ராஹிம் லோடியார் ஆட்சியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முகலாய பேரரசு இருந்த காலத்துல நாம் எப்படி இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஆங்கிலேயர்கள் காலத்துல எப்படி இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி இருந்துச்சோ அது போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிற பேர்ல ஒரு தவறான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 26 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இதற்கு நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. யாரு அது அவருடைய கருத்து சொல்றாரு. என்னை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக நாட்டில் யாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தேர்தலில் பங்கேற்பதற்கெல்லாம் உரிமை இருக்கு. இத மக்கள் தான் இதற்கெல்லாம் தீர்ப்பு வழங்குகிற எஜமானர்கள். அவர்களுடைய மதிப்பீடு என்னங்கிறது வர்ற தேர்தலில் தெரியும். அதனால அதை பற்றி நான் கருத்து சொல்வது நன்றாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மிகவும் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மழையில, வெள்ளத்துல, புயல்ல. அதனால அவர்களுக்கு டெல்டாவை சேர்ந்தவர் சொல்கிற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இந்த காவிரி படுகை மாவட்டங்கள்ல மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுங்கெல்லாம் விவசாயிகளுக்கு போதுமான அளவு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். யூகத்துக்கெல்லாம் அந்த நேரத்துல பதில் சொல்ல நான் விரும்பல. இதான் திராவிட மாடல் ஆட்சியோட உதாரணம். இதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இதுதான் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத இதை விட தெளிவா யாரும் காமிக்க முடியாது. அதை மக்கள் தெளிவா தெரியப்படுத்திருக்காங்க. நாளைக்கு உறுதிமொழி. இந்த மக்கள் விரோத ஆட்சிய, இந்த தீய சக்தியிடம் இருக்கிற ஆட்சியை அகற்றிவிட்டு உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு துரோகத்தின் பெயரால அம்மாவின் கட்சியை இன்றைக்கு அபகரித்து வைத்திருக்கின்ற தீய சக்திகள், துரோக சக்திகள், திமுகவுக்கு விலை போகின்ற சக்திகளுக்கு அந்த தீய மனிதர்களிலிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் நாளைக்கு சபை ஏற்போம். என்னங்க எப்படி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திலாம் நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு முதலமைச்சர் சொன்னாரோ, அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தப்பயோ அந்த அமைச்சராக இருந்தப்ப, இன்னைக்கு அதே மாதிரி இந்த டங்ஷன்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த மாநில அரசாங்கம் தான். அவங்கதான் கடந்த ஆண்டு இந்த திட்டத்திற்கெல்லாம் இங்க வரணுங்கிற கோரிக்கை வைத்ததே மாநில அரசு தான்ங்கிற செய்திகள் பத்திரிகைகள்ல, மிக முக்கியமான பத்திரிகைகளை பார்க்கிறோம். அதனால அவங்க வழக்கம் போல எப்படி அவங்க நீட்டு வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க, இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்த திமுக டங்ஸ்டனுக்கும் வர்றதுக்கு அதான் காரணமா இருந்துட்டு இன்றைக்கு மக்களை ஏமாத்துவதற்காக டிராமா போடுறாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானேங்க. ஒரு துரோக சிந்தனையோட பண திமிருல அந்த கட்சிய பதவி, முதலமைச்சர் பதவி இருந்ததுனால அதை வைத்து அபகரித்து வைத்திருக்கிற ஒரு கும்பலுக்கு இன்றைக்கு அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாம இன்றைக்கு விழித்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இதெல்லாம். 26 தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில திமுகவிட பழனிசாமிகிட்ட இருக்குங்கிறதுனால தங்களை தாங்களே ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா, நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இப்பயும் சொல்றேன், 26 தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு, புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு
மூடு விழா நடத்தி விடுவான்னு சொன்னார். எல்லாத்தை விட பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக துணை போகிற கட்சியாக பழனிசாமி தான் செய்த ஊழல்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, வழக்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், கைது நடவடிக்கைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், கொள்ளை குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் திமுகவுக்கு மறைமுகமாக கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதானியை அங்க நான் தொலைக்காட்சிகள்ல பார்த்தேன், அமெரிக்க நீதிமன்றங்களே விடுவித்திருக்கா பார்த்திருக்கேன். யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அதானியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். அது என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு. என்னங்க இங்க எல்லாம் பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக முதலமைச்சர் கள்ளச்சாராய சாவுக்கெல்லாம் 10 லட்சம் அறிவிக்கிறவரு இந்த மழை பாதிப்பு, புயல் பாதிப்பு நிவாரணத்தை புதுச்சேரி அளவிற்காக அறிவிக்கணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் அதான் இருக்க முடியும். என்னங்க அப்ப உச்ச நீதிமன்றம் அதுல கண்டனம் தெரிவிச்சிருக்க பார்த்தோம். என்ன உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல, இதுல மத்திய அரசு தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். அதுக்கு மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கச்சத்தீவை 74 தாரவாரத்து கொடுத்ததுதான். அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பிடிச்ச அத்தனை கேடுகளுக்கு திமுக தான் என்றைக்கும் காரணமா இருந்திருக்கு, இன்றைக்கு காரணமா இருக்கு. இதுல இருந்து ஒரு விடுவு காலம் பிறக்கணும் 26லங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.